24ஆம் தேதி குற்றம் செய்த பிறகு அடுத்த நாள் ஞானசேகரன் என்ன செய்யறான், சிடிஆரை பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் எப்படி இருக்கு, அந்த பகுதி 170வது பிளாக் வட்ட செயலாளர், ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம். கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு 24ஆம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 6 முறை பேசுறாங்க. நீங்க கேட்கல, என்னங்க அரசியல் கட்சியில் 2 பேர் இருக்கிறாங்க பேசலாம், இல்லைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன். 24ஆம் தேதி காலை 7:27க்கு முதல் கால் துவங்குது. 4:01 PM வரைக்கும், சாயந்தரம் 4 மணி 1 நிமிடம் வரை 5 முறை பேசுறாங்க 2 பேரும். அதன் பிறகுதான் ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க, கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு 4 மணி நேரம் பேசல. அந்த நேரத்தில் ஞானசேகரன் காவல்துறை காவல் நிலையத்துக்குள்ள வச்சிருக்கணும். வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க. ஸோ எதுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கூட்டிட்டு போனீங்க, எதுக்கு வெளியே விட்டீங்க? எவிடன்ஸ் அழிக்கவா, செல்போன் ரெக்கார்ட்ஸ் அழிக்கவா, இல்லை செல்போனில் இருக்கக்கூடிய வீடியோவை டெலீட் பண்ணவா, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமரா ஒரு வேளை ஃபங்க்ஷன் ஆகி இருந்தால் அதெல்லாம் கழட்டி தூக்கி வீசவா? எதற்காக 24ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எதற்காக வெளியே விடப்பட்டார்? இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு 8:30 மணிக்கு மேலே 24ஆம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுகிறாங்க. இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சிடிஆரை பார்த்தீங்கன்னா, ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார். 8:30 மணிக்கு பேசுறாங்க. 8:32 மணிக்கு மா சுப்பிரமணியம் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க. இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக, யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர், ஒரு முக்கியமான அதிகாரி, கேட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கு. அல்ல காவல்துறை நீங்க தான் சொல்லணும், எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. 48 மணி நேரம் கழிச்சு அந்த நடராஜன் யாருன்னு பேசுவோம், ஒரு PROவா, கேட் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா, டிசம்பர் 23ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 24ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 25ஆம் தேதி பேசியிருக்காங்க, டிசம்பர் 26ஆம் தேதி பேசியிருக்காங்க. மொத்தமாக இந்த 4 நாட்களில் கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணி செய்யக்கூடிய நடராஜனும் 13 முறை பேசியிருக்கின்றார்கள். 13 முறை. நான் ஏற்கனவே சொன்னது போல 24ஆம் தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் 8:34க்கு மறுபடியும் பேசுறாங்க. கோட்டூர் சண்முகம் இதோடு நிக்கலிங்க, ஞானசேகரன்ட்ட 8:34 சாயந்தரம் மணிக்கு பேசி